வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட ஒரு அரசியல் நிகழ்வுகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு விஜய் கட்சியில நிறைய பிரபலங்கள் இணையற மாதிரி ஒரு வைரல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது விஜய் கட்சியில இன்னும் நிறைய பேர் சேர்றாங்களாம். அந்த மாதிரியான வைரல்கள் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா செங்கோட்டை வந்ததுனால நிறைய பேர் இங்க படையெடுத்து வர்றதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு அப்படின்ட்டு அவரோட அந்த கட்சியில ஒரு முக்கியமான ஆளு ஆதவர்ஜனா தந்தி டிவில இருந்த ஒரு பேட்டில கொடுத்துருக்காப்புல. அதுல நிறைய ஆட்களோட பேர்கள் அதுல பேசப்படுது. அந்த விதத்துல மிக முக்கியமானது இந்த காளியம்மாள். காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில இருந்தவங்க. அவங்க இந்த விஜயோட தாவைக்கெல்லாம் இணைய போறதாகவும், அதனால நிறைய ஒரு பெனிஃபிட் வரதாகவும், அதனால அதுக்கான முயற்சிகள் நடைபெற்று இருக்குங்கிறதாகவும் சொல்றாங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். உண்மையிலே காளியம்மாள் யாரு, எப்படி காளியம்மாள் தாவைக்கர்ல சேர்ந்தா யாருக்கு நன்மை, காளியம்மாள் உண்மையில போறாங்களா போக இல்லையாங்கிறதுதான் நம்ம இந்த வீடியோல ஒரு விரிவா பார்க்க போறோம். இந்த காளியம்மாள் யார் அப்படின்னா, போன எலெக்ஷன்லாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு பிரபலமா பேசப்பட்ட ஒரு பெண்மணி. அவங்க நம்ம தமிழர் கட்சியில நல்ல ஒரு ஆக்டிவாகவும், ஒரு சிறந்த ஒரு பேச்சாளராகவும், ஒரு கலை யதார்த்த ஒரு நிர்வாகியாகவும், அதே மாதிரி எல்லாமே ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி இருந்தாங்க. ஏன் கிட்டத்தட்ட சீமான் அவர்களுக்கு இணையான ஒரு லீடரா, இரண்டாம் கட்ட லீடரா போற்றப்பட்டாங்க. அந்த அளவுக்கு மிகவும் பிரபலமான ஒரு பெண்மணி. இவங்க மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்கிறனால அந்த மீனவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப கொண்டு கலை யதார்த்தம் ஒரு நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி பார்க்க இருப்பாங்க. அதனாலவே எல்லாரும் அனைவரும் அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு நம்ம வீட்டு பிள்ளை விட்டுட்டும் நம்ம தமிழர்ல இது ஒரு எம்எல்ஏ அவங்க விட்டுட்டு அவங்க வேட்பாளரா கலையறக்கும் போது நிறைய பேர் ரேண்டமா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு எல்லா மக்கள் மனத்துல படிந்த மக்கள் மனசுல நினைந்த ஒரு பெண்மணினா நம்ம வீட்டு பிள்ளை ஒரு யதார்த்தமா பேசுது, யதார்த்தமா பழகுது. நம்ம வீட்டுக்கு வந்தாலும் கூலோ கஞ்சியை குடிச்சிட்டு அது பாட்டுக்கு ஓட்டு கேட்குது. அந்த ஒரு தமிழ் உணர்வு, இன உணர்வு, இயற்கை உணர்வோட ஒரு பொண்ணு பேசுது. நம்ம வீட்டு பிள்ளை பேசினா எப்படி இருக்கும், நம்ம வீட்டு பிள்ளை எப்படி காடு மாடுல காட்டுல ஊர்ல நாட்டுல அலைஞ்சு எப்படி இருக்கும். அதனால இவ்வளவு கஷ்டப்படுற பொண்ணை நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சீமானுக்கு ஈக்குவலா அந்த கட்சியில மதிக்கப்பட்ட போற்றப்பட்ட, சீமான் கூட தோக்கதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா காளியம்மாள் தோக்கதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது அறியப்பட்ட ஒரு பெண்மணி தான் இந்த காளியம்மா. உண்மையிலே அந்த காளியம்மாள் நான் ஒரு மாற்று கட்சியில இருந்துகிட்டு ஒரு மாற்று கட்சியோட ஆதரவாளராகவும் இருந்திருக்கலாம். ஆனா காளியம்மாளோட அந்த அந்த உணர்வு, அந்த வேலை பார்க்குற விதம், அந்த தைரியம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு இப்ப நம்மளுடைய தாவைக்க கட்சி இருக்கு. அதுல அந்த இறந்து போயிட்டாங்க, அந்த கரூர்ல இறந்து போயிட்டாங்களே, அந்த இடத்துல தாவைக்காவோட இந்த காளியம்மாள் இருந்திருந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னா, அடிப்பட்டாலும் கூட அடிபட்டு இருப்பாங்க, ஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அல்லது மீடியாவுக்கு பதிவு கொடுத்துருப்பாங்க, போலீஸ்க்கும் சட்டம் மூலமா அந்த பதில்களை கரெக்டா கொடுக்க வேண்டிய ஒரு இரும்பு பெண்மணி சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு பெண்மணி தான். முதல்ல இந்த பெண் காளியம்மாள் விஜய் கட்சியில சேர்றாங்களா அப்படிங்கன்னு பார்ப்போம். இதுவரைக்கும் அவங்க சேர்றதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு இது வரைக்கும் அவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. சேர்றதுக்கான பேச்சுவார்த்தை நடைபெறல அப்படின்னா அவங்க தரப்பு பேசப்படுது. ஃபியூச்சர்ல இனி ஒரு காலங்களில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனா இப்ப தற்போதைய ஒரு 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 2 மாச கணக்குல நான் சொல்றேன், வர 2 மாதத்துக்குள்ள அவங்களால சேருவாங்கன்னா கண்டிப்பா சேர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். அவங்களும் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனா சில பேச்சுவார்த்தைகள் நடந்தது உண்மைன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிற நமக்கு தெரியல. இப்போ இந்த செங்குட்டன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆட்களை எப்படியா சேர்த்துடணும் அப்படிங்கிறதுல முனைப்பு கட்டாத ஒரு கேள்வி. அதனால யூகத்தின் அடிப்படையிலாவும் இருக்கலாம். ஆனா ஆதவர்ஜனாவும் ஒரு சில பேர்களை இன்னும் நிறைய பேர் எங்க கட்சியில எனக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாப்புல. ஆனா இந்த கதை என்ன ஆள் சேர்க்கிற டீமா தான் இருக்கு. உண்மையில போஸ்ட் ஓட்டின விஜய்க்காக விஜய் ரசிகர்களுக்கான ஒன்றும் பெரிய ஆட்கள் ஆடுற மாதிரி தெரியல. சரி, அதை நம்ம பிறகு பார்ப்போம். உண்மையிலே அது எப்படிங்கிறது தெரியல. இந்த காளியம்மாள் விஜய் கட்சியில் இறந்த யாருக்கு நலம், அதாவது கட்சிக்கு நலமா இந்த இந்த அம்மாவுக்கு நல்லதான்னு பார்த்தா கண்டிப்பா விஜய் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமா தான் இருக்கும் இந்த காளியம்மாள் இணைஞ்சிட்டாங்கன்னா.
ஏன்னா விஜய்க்கு 100 ஓட்டு விழுதுன்னா 25% ஓட்டுகள் வந்து மீனவர்கள் சமுதாயத்தான ஓட்டுகள் தான் 25% ஓட்டுகள் விழுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மீனவ மக்கள் மத்தியில ஒரு இவரோட பேர் வாங்கிட்டு இருக்கிறார். அதனால மீனவ சமுதாய பக்கத்துல வந்து இவர் காளியம்மாள் வந்து ஒரு மீனவ சமுதாய பெண்மணி, மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு பெண்மணி. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியிலும் அந்த மீனவர்களுக்கான ஒரு போராட்டங்கள் நிறைய நடக்கிறாப்புல. நாம் தமிழர் கட்சியிலயும் வந்து மீனவ சார்ந்த அவங்க இனம் சார்ந்த அரசியலையும் கொண்டு போனாங்க, தமிழ் தேசிய அரசியலும் கொண்டு போனாங்க. அந்த வகையில வந்து விஜய் கட்சியில வந்து இந்த மீனவ ஓட்டுகள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த பெண்மணிக்கு அவங்க வந்து அவங்க கட்சியில இணைச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அப்ப நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம மீனவ பிள்ளைகள் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அந்த மீனவ ஓட்டுகளை வந்து அவங்கள வந்து தன்பால் ஈர்க்கிறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த கட்சியில சேர்ந்தா, அதாவது நமக்கு இது வரைக்கும் கன்ஃபார்ம் தெரியல, காளியம்மாள் சேர்ந்தா அது பலம் வந்து காளியம்மா அவர்களுக்கு இல்ல, தாவேக்கா கட்சிக்கு தான் பலங்கிறத நம்ம மிகவும் உறுதிப்பட சொல்ல. ஏன்னா மீனவ பெண்மணி, மீனவ இனத்துல இருந்து வந்த பொண்ணு, மீனவ ஒரு போராளி, அதிகமான ஓட்டுகளையும் இந்த தாவேக்காவுக்கு கிடைக்கணும் அந்த மீனவ தான் இருக்கும். ஏன்னா கடந்த 10 வருடங்கள் வந்து மீனவ ஓட்டுகள் வந்து திமுக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அது வந்து இப்போ சாத்தியம் இல்லை. அந்த ஓட்டுகள்லாம் வந்து நம்ம விஜய் கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்புகள், அது கலை தான் விஜய் கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மீனவ ஓட்டுகள் ஏற்பட்டுச்சுன்னா அதிமுக இருந்துச்சுன்னா எம்ஜிஆர் படகோட்டி படங்கள் அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து அந்த மீனவ சமுதாயத்து ஓட்டுகளை தன் சைட்லயே வச்சு இருந்தாப்புல. அதனால அந்த ஓட்டுகள் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் அந்த ஓட்டுகள் வந்து இந்த 10 வருஷமா எங்க சார்ந்ததுனால அதுதான் பிரச்சனை. இப்போ திமுகவுக்கு பிரச்சனை நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மீனவ ஓட்டுகள் ஒரு குறைஞ்சது 10-15% ஓட்டுகளை வந்து விஜய் பிரிச்சிருவாங்கிறதுக்காகத்தான் அண்ணன் உதயநிதியும் முதலமைச்சர் அவர்களும் திமுக வரணும், கொடி கட்டி எவ்வளவுக்குள்ள குமைக்க முடியுமோ அண்ணன் விஜய் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பிரச்சனை உண்டாக்கணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் பிரிக்கிற ஓட்டுகள் எல்லாமே நம்ம விஜய் அண்ணனோட ஓட்டு தான். அதாவது திமுக ஓட்டு தான் விஜய் பிரிக்க. அதே மாதிரி சீமானனும் தெரியும், இந்த ஓட்டுகளும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சீமானோட ஓட்டுகள் தான் விஜய் பிரிக்க போறது. அதனால சீமானனும் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஒரு போட்டியில தான் இருந்துட்டு இருக்காப்புல. போட்டிக்கான அரசியல் தான் விஜய் கூட கடைசியில போட்டி போடுற அளவுக்கு அவருடைய அரசியல் போயிட்டு சரி ஓகே. அது ஒரு விஜய் மற்றும் சீமான்ங்கிற ஒரு வீடியோவை அடுத்த ஒரு வீடியோல நம்ம கண்டிப்பா அதுல பகிர்ந்து கொள்வோம். அதனால இதுல பிரச்சனைலாம் இப்போ தாவைக்காவில சேர்றது காளியம்மாவும் பிரச்சனை. நம்ம விசாரிப்புல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல பெரிய பிரச்சனையே இங்கதான் இருக்கு. என்னன்னா விஜய் கட்சியில் சேர்றதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா விஜயை எப்படி கான்டாக்ட் பண்ணுவது, விஜயை எப்படி நெருங்குவது, அதுதான் பிரச்சனையே. நான் விஜய் கட்சியில வந்து நிறைய இப்போ செங்கோட்டை வந்ததுல இருந்து நிறைய பேர் வர்றதுக்கான ஆயத்த பணிகள்ல இருக்காங்க. ஆனா அந்த முதல்கட்ட தலைவர்களுக்கும் அந்த நம்ம கட்சியில சேர்றன்னு நினைக்கிறவங்களுக்கும் விஜய்க்குமான கேப் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இருக்குன்ட்டு கலை யதார்த்தமா சொல்றாங்க. அது எப்படி விஜய் புரிஞ்சுக்கிட்டு எப்படி இந்த நம்மளை வந்து விஜயை வந்து அணுகிறது, யாரும் வந்து எளிதில் அணுகிற மாதிரி எப்படி ஃப்ரீயா கொண்டு போவாங்கிறது நமக்கு தெரியல. இப்ப இதே ஒரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு வந்து கட்சி சேரணும், உங்கள்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னா ஈஸியா வந்து அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிய ஆக்டிவ் பண்ணி அவரை கான்டாக்ட் பண்ணி வேலையான எப்படியோ ஒரு 7-8 வழிகளில் எதையாவது ஒரு மாவட்ட செயலாளர் முடிச்சுட்டு போய்க்கலாம். அதே மாதிரி திமுகவும் அப்படிதான். நாங்கள் கட்சியில சேரணும், ஓரளவுக்கு சிஎம் பார்க்கணும், ஸ்டாலினை பார்க்கணும் அப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளர் பார்க்கணும். ஆனா இந்த தாவேக்காவில் விஜய் கட்சியில அது மிக மிக கம்மி. அந்த புஷியை தாண்டி யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல விஜய பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் தெளிவுபடுத்துறாங்க. இதுதான் பிரச்சனை. இப்ப எப்படி ஒரு ஒருக்கா கூட்டினாமுக்களை வந்து சேர்ந்துடலாம், ஒருக்கா கூட்டினாமுக்களை வந்து விஜய்கிட்ட சேர்ந்துடலாம். அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட இதுல வந்து எப்படி சேர முடியாங்கிறதா. அதனால இந்த பதிவு வந்து